நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, welcome. A very good morning. This is Narsu's Coffee with DD Season 2 powered by RRP Housing Scope presented by Brand India TMT Kampigal மற்றும் Aditya Ram Group. Well, உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். பியூட்டிஃபுல்லான ஃபெஸ்டிவல் birth of Jesus Christ. I'm sure உங்களுடைய இல்லங்களையும் வந்து சந்தோஷமும் நிம்மதியும் லவ் பீஸ் எல்லாமே வந்து பிறந்து உங்கள் கூடவே எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி 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 மெரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாலே ஹாப்பி மெமரிஸ் தான் எங்களுக்கு. பேக் இன் ஸ்கூல் டேஸ் அப்படியே நம்ம மெமரி டவுன் த லேன் அப்படியே போய்கிட்டே இருப்போம். அது லவ்லியாக இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஐ எம் ஷுர் பல வருஷங்களாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண 2 கெஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இது. ஏன்னா அவங்களுடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, காயல். ஸோ ஐம் ஷோர் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க ஆன் திஸ் கிறிஸ்மஸ் டே. ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பிரபு சோலமன் அண்ட் மியூசிக் டைரக்டர் இமான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபு சார் அண்ட் இமான் சார் உங்கள் 2 பேருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி மெரி கிறிஸ்மஸ். 2 பேருக்குமே வந்து அதீத கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல? அது எப்படி சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இருந்ததா இல்ல நடுவுல முன்னாடி? இல்ல நடுவுல தான் அது. அப்படியா? ஃப்ரம் சின்ன வயசுல இருந்து இல்ல, பட் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே? சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ஒரு நேம் சேக் கிறிஸ்டியன்ஸா வாழ்ந்தது தான். பட் அந்த இறுக்கி பிடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து half way through தான். half way through. So let me listen to your story first. எப்படி பாதியில? இல்ல நான் வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்சி இருப்பாங்க, பெண்டகோஸ்டல் இருப்பாங்க. இப்போ ஆர்சின்னு பார்த்தீங்கன்னா ரொமன் கத்தோலிக் அப்படின்வாங்க. பட் அது வரைக்கும் என்ன மீனிங்னே எனக்கு தெரியாது. விளையாட்டை கூட கேட்டிருக்கேன், நம்மளாம் ரோம்லேருந்து வந்தவங்கலாம் அப்படிலாம் கேட்டிருக்கேன் நான். தென் மைனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டக்கல்ஸ் இன் மை லைஃப், நிறைய தோல்விகள், நிறைய. ஸோ அப்போ ஆமாம் போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சுயநலவாதியாக தான் எல்லாரும் ஒரு நினைப்போம்ல, இங்கே போனால் எதாவது கிடைக்காதா? உண்மை, அதான் உண்மை. சம்திங் எனக்கு இங்கே போயிட்டா ஒரு விமோசனம் கிடைக்காதா, எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்காது அப்படின்றது தான் என் ஒய்ஃபும் வந்து காயின் பண்ணுறா. கரெக்டாக வாங்க, ஜஸ்ட் கம். நான் சர்ச்சில் உள்ளார வரமாட்டேன், ஐ ஒன்ட் ரீட் பைபிள், அப்படி தான் இருந்தேன். அப்போ இதை சாக்கா வச்சுக்கிட்டு when I am in downfall, ரொம்ப கஷ்டத்தில், பிரச்சனை, ஃபேமிலியோடு இருக்கேன், வறுமை, இப்படிலாம் நிறைய இறுக்கங்கள் இருக்கிறப்ப தயவுசெய்து there is a almighty, ரைட் ஒரு நாள் சரி நான் சுயநலத்தில் தான் அப்படின்னு தான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை படிக்க தென் காட்ஸ் வேர்டு வெண்ட் இன்சைட் மீ. ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன பெரிய ஆச்சரியம் நடந்துச்சுன்னா, என்கிட்ட இருந்த எல்லா பேட் ஹேபிட்ஸ் எவ்ரிதிங் வெண்ட் அவே ஃப்ரம் மீ. அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு ப்ரூவ் ஆச்சு. when holy God comes inside me, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை விட்டு என் அம்மா சொன்னப்போ, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்போலாம் நான் நிறுத்தலை, எதுவுமே பண்ணல. பட் எனக்கே ஆச்சரியம் இன்ன வரைக்குமே. தட்ஸ் வை தே கால் இட் அஸ் எ மிராக்கிள். அப்போ உடனே ஃப்ளரிஷ் ஆகலை, ஆனால் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே இருந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே எனக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு ஒரு பலன் வருது லைஃப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனாலாம் வந்து இட் வாஸ் அ மிராக்கிள். நான் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை போச்சு உள்ளார். அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் டைரக்டர் பாலா சார் சொன்னார், புத்தி உள்ள எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இப்படிலாம் பேசிட்டாரு. கமல் சார் வேறு இருக்கிற ஸ்டேஜில். அடுத்தது நான் மைக்கு பிடிச்சோன்னே தேங்க்யூ ஜீசஸ் தான் ஆரம்பிக்கிறேன் நான். உடனே எல்லாம் கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ். அப்போ நான் சொன்னேன், நான் அந்த மேடையிலே சொன்னேன், பாலா சார் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு படம் எடுக்கலாம், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது என் கையில், பணத்துலேருந்து எல்லாமே இருக்குது. பட் நான் மைனா பண்ணப்போ எதுவுமே இல்லை. 1.5 லட்ச ரூபா தான் எடுத்துகிட்டு அந்த திரைப்படம் எடுக்க நான் நம்பிக்கையோடு கிளம்புனேன். வித் ஃபெய்த் இன் காட், வித் திஸ் வேர்ட்ஸ் ஐ வெண்ட் ஆன். அவ்வளோதான். ஃபெய்த்தை வந்து நீ வந்து யூ ஷுட் கிரியையில் செயல்படுத்தணுன்னுவார். ஃபஸ்ட்டு ஒரு கல் எடுத்து போய் நான் கட்டி முடிப்பேன்வார். இதெல்லாம் வந்து அவரோட வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ வென் வி ஆர் ட்ரூ டு காட் அண்ட் வி ஆர், நான் எல்லாமே ப்ரேயரில் வச்சு தான் நடத்துவேன். ஸோ ஐ வெண்ட் ஆன். ஆச்சரியம் என்னென்னா 5 லட்ச ரூபா தரான்னு தரமாட்டேன்ட்டார் ஃபஸ்ட்டு திருப்பூரில். அப்புறம் என்னோட பார்ட்னரை விடுறேன், நான் அவன் பயப்படுறான், ஜான் மேக்ஸ். அவங்கள்ட்ட என்னடா நீ உட்காரு தருவாருன்ட்டு நான் போட்டு 3 ஏறிட்டேன். தென் நான் போயிட்டேன் ஹோட்டலில், அங்கே பெல்மவுண்ட்டுன்னு ஒரு ஹோட்டல், இன்னும் ஞாபகம் இருக்கும். உட்காந்துருக்கேன், ஈவினிங் வரான், கார் வந்து நிற்கிது. அவன் ஃபேஸை தான் பார்க்குறேன், என்ன ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன வந்தோன்னே சிரிச்சான். செக்கு வாங்கி பார்த்தேன் 10 lakhs. ஃபஸ்ட்டு தரவே மாட்டேன்னு சொன்னவர் 10 லட்ச ரூபா எழுதியிருந்தார். இது எனக்கு மீடியேட் பண்ணார் ஒருத்தர், தீரஜ் கேரன், கொக்கி ப்ரொடியூசர். அவர் எனக்கு ஃபோனு, எப்பா புலம்புறாரு அவர், எப்படி 10 லட்ச ரூபாய்க்கு செக் போட்டேன்னு எனக்கே தெரிலன்றாரு. திஸ் இஸ் மிராக்கிள். நான் இப்போ செட் தேங்க்ஸ் டு ஜீசஸ்.
அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். Miracle. ஸோ அதுதான் அன்னைக்கு மேடையில் சொன்னேன். எதுவுமே இல்லாமல் அவருக்கு பயந்து, அந்த வார்த்தைக்கு பயந்து நான் என்னோட பாதையில் நடந்து போகிறப்ப இஸ் பிளெஸிங் மீ. அந்த மிராக்கிள் தான் மைனா. இது எங்கேயுமே நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. மிராக்கிள்ஸ் ஹேப்பன். அது நமக்கு நடக்கும்போது ஆமாம், அதை ஷேர் பண்ணும்போது இட்ஸ் ரியூலி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். சேம் வித் யூ, உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக போஸ்ட் என்னுடைய அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு, தட் வாஸ் த டைம் ஐ காட் மேரிட், எல்லாமே வந்து பேரலாக நடந்துருந்தது. ஸோ அம்மாவுடைய மறைவுக்கு 2-3 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. நிறைய ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம், போயிட்டு இருந்தோம். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எனக்கும் ரொம்ப அப்போ வந்து டைட்டாக இருந்தது. அந்த கிரைசிஸோட ரீசன் வந்து அம்மா மாதிரி ஒரு ரீசன் இருக்கும்போது, ஆமாம், அது இருக்கும்போது அது ஒரு பக்கம் அது கண்டிப்பாக அதையும் நம்ம பார்த்தாகணும். ப்ளஸ் நம்மளோட கெரியர் இன்னொரு பக்கம். பட் அதெல்லாம் தாண்டி ஆக்சுவலாக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எனக்கு ஐ ஸ்டார்டட் டு பி மோர் இன் கிரைஸ்ட். நிறைய விஷயங்கள் வந்து பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிறிஸ்டியானிட்டி சீரியஸாக வந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் வந்து அப்போ தான் வந்து ஆரம்பிச்சது. என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் நான் இருந்தேன், ஒரு சர்ச் போவோம், சண்டே போவோம், வருவோம், எல்லாம் ஒரு காட்லி வேலைகள் எல்லாம் நம்ம செய்வோம். பட் இன் கிரைஸ்டா நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னா அது இனிஷியல் ஸ்டேஜஸ். அதனோட சைல்ட்ஹுட் ஒரு 5-6 இயர்ஸில் 8 இயர்ஸில் அப்போ வந்து வாசிச்சது தான். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் சேக் கிறிஸ்டியனா அப்படி இருந்தது தான். என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து திரைப்படங்கள்லாம் வந்து சில படங்கள் வெற்றி படங்கள், நிறைய தோல்வி படங்கள், இதெல்லாம் வந்து இருக்கிற சமயத்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஆக்டர் விவேக் சார் வந்து ஒரு படம், அந்த படத்தோடைய சாங் வந்து காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா இல்லை நானான்னு ஒரு பாட்டு, தக்கதிமித்தான்ற ஒரு திரைப்படம். அதில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இருந்தார். அந்த சாங்லேயே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது போலுக்கு. நாகராவில் வந்து அந்த சாங் ரிப்பீட்டடாக கேட்டே இருந்தது. அப்போ அவர் கேட்டுட்டு எனக்கு ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணார். எனக்கு பேசும்போது சொன்னார், இமான் எல்லாமே சரியாக இருக்குது, டியூனு, ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாமே சரியாக இருக்குது, ஒரே விஷயந்தான் நடக்கணும், இறைவன் வந்து உங்களை பார்த்து சிரிக்கணும், அது மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லாமே நடந்துடும் அப்படின்னாரு. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. என்னடா அதை இறைவன் வந்து உங்களை பார்த்து சிரிக்கணுன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு சுத்தமாக இப்போ புரியவே இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கணுன்னு நான் ட்ரையும் பண்ணல அந்த சமயத்தில். அப்படி டேஸ் வெண்ட் ஆன். அப்புறம் வந்து லைஃப்பில் இது ஏகப்பட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவ்வளோ வந்து கஷ்டங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து தாண்டி வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இதை சார் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்குதுன்னு மாதிரி கூட உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒன்று வரும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் வந்து டிஃபைனே பண்ண முடியாது, உங்களோட வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு அதே கஷ்டங்கள் இருக்கும், அதே விஷயங்கள் இருக்கும், பட் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த ஒரு ஃபீலிங் வந்து தட் இஸ் சம்திங் மேஜிக்கல். அந்த ஒரு உணர்வு நான் வந்து உணர்ந்தேன். அது வந்து வென் நான் வந்து ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிரைஸ்ட் சீரியஸ்லி இன் டு மை லைஃப். அப்புறம் தான் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங், ஐ ஸ்டார்டட் ரிகலெக்டிங், என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன நடந்தது லைஃப்பில் நினச்சி பார்க்கும்போது அப்போது இவர் சொன்ன விஷயம் எனக்கு மறுபடியும் நினைவில் வந்தது. நான் இப்படி சொன்னார் வந்து இறைவன் வந்து உங்களை பார்த்து சிரிக்கணும் அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நான் திருப்பி யோசித்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இத்தனை வருஷமாகவும் இறைவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காரு, நான் தான் அவரை பார்க்கலன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு, நான் தான் அவரை கவனிக்கல. அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டே தான் வந்திருக்காரு, நான் தான் அவரை வந்து பார்க்காம இருந்திருக்கேன். நானும் அவரை நேரடியாக பார்க்கும்போது இன்னும் அந்த சந்தோஷம், அதற்குண்டான மகிழ்ச்சி, அதற்கான ஆசீர்வாதம் இன்னும் வந்து இட்ஸ் ஹியூஜ். That's so nice. It's a different side and I'm so happy, அது இன்னைக்கு நம்ம இந்த நல்ல நாள்ல we could share it அப்படிங்கிறது ஷேர் பண்ணது எங்களுக்கு இது ஒரு பெரிய தேங்க் விஜய் டிவி. எதுக்குன்னா நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பியோர் லவ் இருக்குல்ல ஃப்ரம் காட், அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். சுயநலமாக நான் மட்டும் அதை சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ ஹேட் அ கொஸ்டின் ரிட்டன். நீங்கள் என்ன லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எல்லா படத்துலையும் காதல் பேஸாக இருக்கு, அது லவ் ஒரு ஸ்ட்ராங் லவ் பேஸ் இருக்கு, டு யூ வாண்ட் ஸ்ப்ரெட் லவ்னு கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் அதை சொல்கிறீங்க. இல்லை, இதுவும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸான ஒரு கனெக்ட் தான். என்னன்னா இப்போ நீங்கள் எனக்கு மைனாக்கு முன்னாடி இருந்து என்னோட ஃபிலிம்ஸை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். லாடம், கொக்கி, லீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படி இப்படின்னு. என்னோட இருதய மாற்றமே என்னோட அடுத்த படத்தில் தெரியும். மைனாலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். ஸோ எனக்கே அப்படி ஒரு கத்தி, துப்பாக்கி, அதிர்வான சத்தங்களே மெல்ல பிடிக்காம போகுது எனக்கு உள்ளார. அப்போ மைனா எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட உட்காரப்ப சொல்கிறேன் 6 மெலடி போடுவோம் நம்ம. இவர் சொல்கிறாரு 6 மெலடியா? ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமா, 6 என்ன சொல்கிறீங்கன்னு, இல்லை பண்ணுவோம் நம்ம, ஐ வாண்ட் டு பி எ மெலடிக் பர்சன், அவ்வளோதான், நம்ம படம் அப்படி இருக்கணும் உள்ளார அப்படின்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். கயல் அதை தாண்டி. அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் கயல் சொல்லுங்கள். கயல் வந்து வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏற்கனவே மைனா, கும்கி வந்து எப்படி லாட் ஆஃப் மெலடிஸ் வந்து ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் கயல் வந்து ஒர்க் பண்ணும் போதும். ஆக்சுவலாக இவரோட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, அதாவது வந்து ஒரு சீன் கட் பண்ணால் மறுபடியும் சீன் தான் சாங்காக கன்வெர்ட் ஆகும்.
ஓ அதே சீன் அதே சீன் தான் சாங்கா எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து எக்ஸ்டெண்டா அந்த டயலாகை வந்து நாங்க இசையால பாடுவோம், அவ்வளவுதான். அப்படிதான் அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அந்த ஒரு கேரக்டரைசேஷனோட அந்த பேக்ட்ராப்போட எந்த அளவுக்கு இன்சிங்க் இருக்கு, அதுதான் வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியமாக. ஸோ அது ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கயலில் வந்து ஒர்க் பண்ணும்போதும். ப்ளஸ் இதில் அந்த கிளைமேக்ஸ் அந்த ஒரு ஏரியா அந்த லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் இஸ் மேஜிக்கல். அதை ரொம்ப ரொம்ப அழகாக அதை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான ஸ்கோரிங் அண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்குண்டான ஏரியாவும் ஸ்கோப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ ஒரு முக்கியமான பதிவில் என்னுடைய பங்களிப்பு இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் ஸோ நைஸ். ஓகே. அண்ட் யானை பற்றி பேசின நம்ம பிரபு சாலமன் சார், பட் கும்கியில் தான் அவருக்கு இந்த தொடர்பு ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டால் நான் விசாரித்து பார்த்ததில் இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்குறேன். நீங்களும் திரும்பி வந்துருங்க கண்டிப்பாக ஒரு பிரேக்குக்கு அப்புறம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், co-presented by Ran India TMT கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், co-presented by Ran India TMT கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். பிரபு சாலமன் அவர்களே, நீங்கள் வந்து சொல்லுங்க கும்கியில் யானையோட நீங்கள் நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்க. பட் அது உங்களோட ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் கிடையாது. நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ இவ்வளோ ஒரு குவாய்ட்டான பர்சன், சீரியஸான பர்சன், யூனோ இன்டென்ஸான பர்சனாக இருக்கீங்க. பட் காலேஜ் டைம்ஸில் நீங்கள் ரொம்ப ஒரு ரவுடித்தனமான ஒரு பையனாக வாலிபராக தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேனே. உங்களுடைய எலெக்ஷன் கேம்ப் அப்போல்லாம் வந்து யானையெல்லாம் காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அந்த சம்பவம் சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாதா உங்களுக்கு? தெரியும். அது பெரிய கூத்து. என்னன்னா அப்போ வந்து வாடகைக்கு 2000 ரூபா என்னவோ சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் புகழ் கருணாநிதின்னு. அது என்னன்னா ஒரு சேலஞ்ச், லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் சேர்மன் ஆக்க முடியுமான்ற ஒரு சேலஞ்ச். ஏன்னா யூசுவலா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிதான் வருவாங்க. ஆமா, என்னடா அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. நான் வந்து அப்போ ஹாஸ்டல் SH ஹாஸ்டலில் இருக்கேன். ஹாஸ்டல்னா எங்ககிட்ட ஒரு டீம் இருக்குது, நிறைய ஓட் பேங்க் நிறைய இருக்கு. அப்புறம் எல்லார்கிட்டையும் போய் கேன்வாஸ் பண்ணி அவனை எதுவும் தோத்தம்னா காலி நீங்கள்லாம், அவன் ஜெயிச்சே ஆகணும். அதனால நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் போய் இன்னொரு ஹாஸ்டல் இருக்குது நியூ ஹாஸ்டல்னு, அங்கேயும் போய் கரெக்ட் பண்ணுங்கள், என்ன போனீங்கன்னு தெரியாது. பயங்கர ஃபெய்த்தாக கவுண்டிங் நடக்கிறப்ப நான் போயிட்டு எய்தாப்பில் அங்கே தெப்பக்குளம் இருக்கும் திருச்சியில், அங்கே பேசி ஒரு யானையை பேசி அவன் பயங்கர டிமாண்ட் பண்ணுறான். என்ன 200 ரூபா 2000 ரூபா அப்படின்றான். டக்குன்னு அவ்வளோ எதிர்பார்க்கல. அப்போ பெரியவன். அப்போ மெஸ்பில்லே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா அனுப்புவாங்க வீட்டிலேருந்து. என்னடா போனேன் டக்குன்னு அப்போ ரிங்கெல்லாம் இருந்துச்சு, ஃப்ரெண்டுக்கிட்ட ரிங்கெல்லாம் வாங்கி அடமானம் வச்சு. ஆமாம், போய் யானை. அதுக்கப்புறம் தப்பு அடிக்கிறது ஒரு 10 பேரை கூப்பிட்டு. அப்புறம் வாடகைக்கு வெளியில் கார் ஸ்டாண்ட் இருக்கும் காலேஜ் சுற்றி. நான் சொன்னேன் ஒரே ஒரு ரவுண்டு வரதுக்கு எவ்வளோ கேட்பேன். 200 ரூபா வேணும் சார்னாங்க. 10 காரு சும்மா. அப்புறம் வந்து வெளில நிற்கிறோம், லாலி ஹாலில் தான் கவுண்டிங் நடக்குது. நின்று எங்கால் ஜெயிச்சிட்டான்னு சீக்கிரம் வெளியே நிறுத்திட்டேன். எல்லாத்தையும் யானை எல்லாம் வெளியே நிறுத்தியாச்சு, ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ஃபெய்த்தா நம்ம தான் ஜெயிக்கணும்னு. அதே மாதிரி நல்ல வேலைக்கு ஜெயிச்சிட்டோம். யானையை கொண்டு வந்து மேலே சேர்மனை உட்கார வச்சு எல்லாம் எங்களெல்லாம் நோட் பண்ணிட்டாங்க காலேஜில். யார கோஷ்டி இந்த இன்ன வரைக்கும் வாங்கல சர்டிஃபிகேட், அது வேற விஷயம். ஒரு கலக்கிட்டு தான் விட்டோம் நாங்கள். ஸோ மறக்க முடியாத நிகழ்வுகள் அதெல்லாம். அண்ட் உங்களை பற்றி வந்து விசாரிச்சது, நீங்கள் ரொம்ப குவாய்ட்டான ஒரு பாய், வெரி ஒபீடியன்ட் பாய். அப்படிதானே இருக்கேன். அதான் இப்போ வரைக்கும் அப்படிதான். இவருக்கு தான் பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்கு. ஆனால் உங்களோட பாடல்கள்லாம் வந்து இப்போ வந்து பார்த்தா அப்படியே ஒரு என்ன சொல்றது, நாட்டியா இருக்கு சம்டைம்ஸ். அஃப்கோர்ஸ் மெலோடியஸ் சாங்ஸ் நிறைய ஹிட்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுடைய நாட்டி சாங்ஸும் ஹிட்டாக இருக்கு. அண்ட் நான் நாட்டின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காலர் இருக்காங்க, லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அவருக்கு வந்து அவருடைய படங்களுக்கு நீங்கள் பெஸ்ட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஐம் ஷூர் ஹி இஸ் ஆல்சோ வெரி happy about it. So I think நீங்க அவருக்கு ஹாய் சொன்னீங்கன்னா நீங்க அவரை கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஹலோ ஹாய். ஹலோ தம்பி. ஹலோலியே தெரிஞ்சிருது. ஹலோலியே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு என்ன காரணம்? உங்களோட இசையில வேற ஒரு பாடி இருக்காரு இல்லையா? ஆமா, நம்ம அறிமுகப்படுத்தின பல டாலன்ட்ல தெரியாதா? அதானே, அதுதான் சிவா நானும் சொல்றேன். சோ வணக்கம் சிவா. ஹாய். வணக்கம் டிடி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுடைய பாடல் ரீசென்ட் ரிலீஸ் காக்கி சார் பாடல்களும் சரி, போஸ்டர்ஸ்லயும் தாறுமாறா இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய குவிக்கா என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் அன்னைக்கு இமானை பத்தி நீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க வந்து என்னோட ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க? கெட்டது எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் அதுதான். ஓகே. நான் நெகட்டிவா இல்ல தப்பா மைனஸா எதுவுமே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அண்ட் அதெல்லாம் தாண்டி பயங்கர சின்சியர். அவரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுல வந்து எப்பவுமே பயங்கர சின்சியரா இருப்பாரு. அண்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்வீட். பிரியானந்த் வந்து அவர் கண்ணத்தை கிள்ளி சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அந்த புள்ள ஒரு வாட்டி தான்ப்பா கிழிச்சு. நீங்க வந்து அது இவர் ஒரு பல பரிமாணம் நீங்க வந்து ஒரு 1000 வாட்டி சொல்லி. ஓகே. பிரபு சால்மன் அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம். so why don't you give your wishes to him? சார் வணக்கம் சார். ஹாப்பி கிறிஸ்மஸ். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார் கையலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட காக்கி சட்டைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச். லைன்ல வந்து இவ்வளவு நேரம் எங்களோட ஸ்வீட்டா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகேன் உங்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஸ்வீட் இல்ல, இஸ் வெரி ஸ்வீட். எப்படி ஒரு வாழை எப்படி பாட வச்சீங்க? பாடும்போது ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அதனால தான் அப்படிப்பட்ட பாட்டு பாட வச்சோம். அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல பார்க்காத பாட வச்சோம். இல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்க டைட்டில் பாட வச்சோம். அதனால அது ஓகே தான். ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நல்ல சினி அந்த ஒரு ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ள, அதாவது ஒரு சில பர்சனாலிட்டிஸ் தான் ஹூ டோன்ட் ஸ்மோக், ஹூ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் மற்ற வைசஸ்லாம் இல்லாத ஒரு பர்சனாலிட்டி வந்து அப்படி ஒரு சில பர்சனாலிட்டிஸ்னாலும் நான் ஒன்று நோட் பண்ணிருக்கேன். ஆல் சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அப்படிதான் இருந்திருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன். இல்லை, கிறிஸ்மஸ் ஈவுன்றதுனால இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். கிரைஸ்டோட பிக்கஸ்ட் வேர்டு என்னென்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொன்னார். ரொம்ப அதுதான் ஒர்த்து. நிறைய பேர் எல்லா தவறும் செஞ்சுட்டு சாமிக்கு ஏதாவது கொடுத்துட்டா சரியாயிடும். அது கிடையாது. இந்த ஹோலி காட் நம்மக்கிட்ட வந்து கேட்குறது ஒரே ஒரு என்னென்னா, திஸ் இஸ் அ சர்ச். நம்ம சர்ச்ன்றது கட்டடம் கிடையாது, நம்மளோட உடம்பு தான் ஆலயம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வி ஆர் கீப்பிங் இட் பியூர், காட் வில் பி தேர். இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். இதுக்குள்ளே அசுத்தங்கள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வெளியே போயிடுவார். ஸோ நான் எதுக்கு எனக்கு தகுதி இருக்குது, ஏன்னா நான் அவ்வளோ குடித்தவன், அவ்வளோ இருந்தவன் அந்த மாதிரி. ஸோ அதோட பாஸ்ட் அந்த லைஃப் எனக்கு தெரியும், எவ்வளோ ரொம்ப என்னோடய ட்ராட்டாக என் லைஃப் இருந்துன்னு தெரியும். வென் ஐ கேம் இன் டு காட், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப கஷ்டம் தான் சினிமாவில், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறப்ப இஸ் பிளெஸிங் மீ. There is another surprise caller online waiting for you. Yeah. And I think நீங்களே ஹாய் சொல்லுங்க. Hello. Hi, thank you for joining us. I'm not going to give out your name. No, you do not say anything more. I want to sing these few lines to my most amazing friend, and I call him a genius, and I've been a part of his career, his music from so long. Hi Shreya. This is the first one I sang for you. நீயும் நானும் வானும் மண்ணும் நினைச்சது நடக்கும் Oh my God. வீசும் காத்தும் குயிலும் நினைச்சது கிடைக்கும். Hi Shreya, it's a surprise. It's a surprise, I tell you. Hi Shreya Ghoshal ji. I'm so happy that you have made me a part of your interview today. I really am so happy that I could have surprised you. Thank you so much. Thank you so much. And Prabhu Solomon ji is also here. Yes, it is the song which I sang is his direction, the film Aina. And I'm so happy that I'm talking to you both. How are you, sir? Prabhu sir, how are you? நல்லா இருக்கேன். வணக்கம் ஸ்ரேயா ஜி. வணக்கம். Thank you. Vanakkam to you too. So sweet of you, Shreya. ரொம்ப நன்றி. Thank you so much. Iman sir, be blessed forever and keep doing such great work. Prabhu sir, you both have a great team and all the best for Kyle. Thank you so much. Thank you and wish you a very happy Christmas and a very happy New Year, Shreya. Thank you. Merry Christmas to all of you too. Thank you. Bye-bye. That's so sweet of her, la? So sweet. ஏன்னா actually every song, every each and every consecutive song நாங்கள் back to back work பண்ணும்போது the kind of dedication she has towards her work that is priceless. ஏன்னா அது வந்து என்னன்னா ஒவ்வொரு சாங் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இதாக இருந்தாலும் பட் அதுக்குண்டான டைம் she gives. ஞாபகம் வச்சுக்காங்க. ஆமாம், லிரிக் என்னம்னா அந்த கேரக்டராக மாறிடுவாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கிரிப்டை வந்து அந்த சிச்சுவேஷன் கேட்பாங்க, அந்த கேரக்டரோட குணாதிசயம் என்ன. கயலில் 2 சாங் பாடியிருக்காங்க. அப்போ அந்த சொல்கிறப்பே அது வந்து ஒரு 16 வயசு சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னசென்ஸு அதெல்லாம் குரலில் இருக்கணுன்றப்ப
அதை உடனே இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு வரும். அதெல்லாம் கிரேட். பிரில்லியன்ட்ல அவங்க சொன்னா அவங்க வாய்ஸ் கேட்டால நம்ம அப்படியே மெல்ட் ஆக வேண்டியதா. தட்ஸ் so nice. ஓகே, ஸோ இது தொடர்ந்து நான் இப்போ உங்க 2 பேருக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் இட்ஸ் கிறிஸ்மஸ் அண்ட் கிட்ஸ் இருக்காங்க உங்க வீட்டிலங்கிறனால I've got lots and lots of chocolates on this Christmas day. So I think before break போறதுக்கு முன்னாடி I would like to give you this. Wish you a very merry Christmas. Thank you so much. Very merry Christmas. ஓகே சார், இதை தொடர்ந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காஃபி ரிவைண்ட். ஸோ காஃபி ரிவைண்டில் இவங்க என்னென்ன விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை ரான் அண்ட் TMT கம்பிகள் மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை ரான் அண்ட் TMT கம்பிகள் மற்றும் ஆதித்யா ராம் குரூப். வெல் சார், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ரிவைண்ட். ஸோ உங்களோட சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மெமரி, அது எப்போ எடுத்தது, அந்த தருணம், அதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ யார் ஃபர்ஸ்ட் போகிறீங்க? சரி. ஓகே, நியூட்டன் ஸ்டீலர், கேன் யூ ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர்? அந்த ஐ அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெஸ் பண்ண முடியுமா? உங்களுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து. இமானின் இசையில்தான் இப்போது தமிழ் இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லுங்க. வைரமுத்து சாருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது சொன்னார். ஏன்னா ஆக்சுவலாக அவருடைய முக்கியமாக என்னுடைய சாங்ஸில் வந்து லாங்குவேஜுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து அது எப்போவுமே இருக்கும். அதாவது முக்கியமாக தமிழ் அது உச்சரிக்கும் போது சிங்கர்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி அந்த ஒரு சந்தத்துக்கு நம்ம டியூன் சந்தத்துக்கு கரெக்டாக லிரிக் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே வச்சு அது லாஸ்ட்டு அந்த ஃபைனல் மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த லிரிக் கிளாரிட்டி வந்து இருக்கா என்னுடைய சாங்ஸில் அப்படின்ட்டு அது நான் முக்கியமாக அதான் பார்ப்பேன். அதாவது முதல்ல ஒரு பாட்டு வந்து வெறும் நம்ம இசைக்கோர்ப்பால் அரேஞ்ச்மெண்ட்டால் மட்டும் அதை வந்து பிரமாதமாக்கிட முடியாது. முக்கியமாக அதோடைய குரல், அந்த குரலில் வந்து என்ன சேர்ந்து ஒலிக்கிற அந்த வரிகள், ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா சங்கமிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருப்பேன். அது வந்து வைரமுத்து சார் ஒரு வாட்டி மீட் பண்ணும்போதும் சொல்லுவார், உன் சாங்ஸில் வந்து கேட்கும்போது வார்த்தை தெளிவாக வந்து புரியுதுயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதை அவர் என்கிட்ட ஷேர் பண்ணது ஒரு மேடையிலேயே ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் பிக்சர் சார். பிரியாணி படத்துக்காக பிரியாணி அந்த சாங் எதிர்த்து நீர் அந்த ட்ராக்காக அது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ஒன் ஃபைன் டே வெங்கட் சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்ட்டு பாடணும் அப்படின்னாங்க. பாடணுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாச்சு. நம்ம கூப்பிட்றாங்க. அப்புறம் பக்கத்து யுவனும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸ் பாடுறாங்க, உங்களுடைய போர்ஷன் வந்து பாடணும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போய் AM ஸ்டுடியோவில் இருந்து என்னுடைய போர்ஷன்ஸ் வந்து பாடினேன். கரெக்டாக என்னுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப அது உச்சஸ்டாக அது மேலே ஹையில் இருக்கும், வந்து முடியல, அது அவ்வளோ ஹையாக இருந்தது அது. பட் அன்றைக்கி ஒரு கிரேஸ் ஆஃப் காட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. அது இது ஒரு நல்ல ஒரு பிக்சர் இது. ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். விஜய் அண்ணன், நான், அப்புறம் அப்பா, என்னுடைய 2 டாட்டர்ஸ். ஜில்லா வந்து ஆடியோ ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் வந்து மீட் பண்ணது, வீட்டுக்கு வாங்கினேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அவருக்கு அந்த ட்ராக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக கண்டாங்கி சாங் வந்து அவர் பாடி, ஏன்னா அதில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அவருக்கு ஆஸ் அ சிங்கர். ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஒரு ரேசியான ஒரு ஃபோக் நம்பர்ஸ் அப்படிலாம் பாடியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மெலடி பாட வைக்கணும் அப்படின்ட்டு. அதனால் அந்த சாங் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டியூன் கொடுத்து ஒரு மோர் தென் ஒரு 1.5-2 months இருக்கும் டியூன் நான் கொடுத்து. அதை அவர் வந்து பல வாட்டி கேட்டு அவருடைய ஐஃபோனில் வாய்ஸ் மெமோவில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாட்டி நான் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தபோது எனக்கு போட்டு காமிச்சார். என் குரல் இப்படி தான் இருக்கும், அது வந்து ஓகேனா அதை எடுக்கலாம், இல்லாட்டி நம்ம பெட்டர்மெண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு மாதிரி சொன்னார். கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம அப்படியே பண்ணலானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவர் அன்றைக்கி ரெக்கார்டிங் ஸ்டேஜ் கூட அன்றைக்கி சாங் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அன்றைக்கி அப்படியே அவருக்கு வந்து உதறல் தான், எப்படி இருக்க போது, ஒழுங்காக பாடிடணும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு. மதியானம் ஒரு 2 மணிக்கு வந்தார், ஈவினிங் ஒரு 5:30-6 வந்து முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இது ஒரு ரெகுலர் ஒரு ப்ளேபேக் சிங்கருக்குண்டான ஒரு டைம் எடுக்கிறது தான். ஸோ அழகாக அது பாடி முடிச்சிட்டாரு. ஸோ இன்ன வரைக்குமே அவங்க ஃபேமிலிக்கும் அந்த சாங் வந்து அவர் பாடின சாங்ஸில் ரொம்ப பிடித்த சாங் அப்படின்னு. நெக்ஸ்ட் பிக்சர் உங்களோட
ரொம்ப பிடிச்ச பிக்சர் இது. 12B என்னுடைய படம் பேர் இல்லை, எனக்கு கிளாஸ் ரூம் 12B. அந்த கிளாஸ் ரூமில் நான் உட்காந்துருந்த நீங்க டான் பாஸ்கோ எக்மோர். நம்ம டான் பாஸ்கோ எக்மோரில் என்னுடைய கிளாஸ் ரூம், அது 12th B செக்ஷன். நான் உட்காந்துருந்த இடமே கரெக்டாக அங்கே போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் சமீபமாக ஜஸ்ட் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்காக என் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ முதல்ல என் கிளாஸ் ரூம் போனோம் அப்படின்னு. இப்போ கிளாஸில் யாராவது இருப்பாங்களோ, இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க சார். அப்போ நான் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இப்போ போட? டீச்சர்ஸ் பார்த்தேன். ஆமாம், சில பேர் இருந்தாங்க. நான் எல்லாரையும் மீட் பண்ணி சந்திச்சு பேசினேன். ஓ, ஸோ we are done. Thank you. சார் உங்களுடைய பிக்சர்ஸ் பார்த்துடலாமா இப்போ? உலக நாயகன் அவர்களுடைய தீவிர விசிறி நீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்க்குறப்ப. இது வந்து கும்கியோட இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் சார்கிட்ட போய். ஏன்னா சார் தான் வெளியிடுறதா இருந்துச்சு. அவரோட வீட்டுக்கு போயிட்டு கொடுத்தோம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கேன் நான். ஏன்னா காலேஜ் 87 ஃபஸ்ட் இயர் நாங்கள் படிக்கிறப்ப நாயகன் ரிலீஸ். அவர் என்னென்ன கெட்டப்பில் வராரோ அந்த கெட்டப்பில் நாங்கள் தெரியும். மீசை எடுக்கிறதெல்லாம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து புதுசு இல்லை. அது யாரும் எடுக்க மாட்டாங்க ஜென்ரலாக. சார் தான் அப்போ எடுத்திருந்தாங்க அந்த படத்துக்காக, நாயகனுக்காக. மொத்த டீம் நாங்கள் ஒரு 9-10 பேர் எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ். எல்லாரும் மீசை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்டிச்சுடு பேண்ட் போட்டு ஃபஸ்ட்டு டே போய் எல்லாம் நாயகன் படம் பார்த்தோம். சத்யா வந்தப்பெல்லாம் மொட்டை அடித்து வளர்த்து காப்பு போட்டு எல்லாம் ஏற்றி மேலே அந்த அளவுக்கு ஒரு தீவிர. சத்யாலாம் பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டரா அப்படியே நாம தான் அடுத்த சத்யான்னு ஃபீல் ஆகும்ல. எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன். எந்த அளவுக்கு அவர் அப்போ வந்து நம்ம ரசித்தோம் நேசித்தோம்னா, மைனா படத்தை அவர் வந்து பார்த்தப்ப வெளியில் ஒரு பிரசவத்துக்கு அனுப்பிச்சிட்டு வெளில வெயிட் பண்ணுவாங்கள்ல ஒரு புருஷன், அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். சார் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு. இதே மாதிரி தான் தோல் மேலே கை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார். நிறைய கிளைமேக்ஸில் வந்து இது அப்படி மாற்றுங்க, இது இந்த இடத்த இதெல்லாம் இன்னும் அப்படி பண்ணும் அப்படிலாம் ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. ரொம்ப அவர் வந்து சந்தோஷமான தருணங்கள், அது கோல்டன் மெமரிஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் பிக்சர் இதுவும் மறக்க முடியாது. கும்கி ஆடியோ சர்ப்ரைஸ். இதில் என்னென்னா கமல் சார் வரன்ட்டார், அதுதான் இன்வைட்டில் இருந்துச்சு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நானும் நோபல் மாஸ்டரும் வந்து டான்ஸ் மாஸ்டர் 2 பேருமே வந்து சரி அந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும். எப்போதுமே யூஸ் டு ஸ்டார்ட் வித் ப்ரேயர். அப்போ அந்த ஸ்டேஜில் நின்று அங்கே 2 பேர் சைலண்ட்டாக நின்று ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு மேக் இட் கிராண்ட் ஃபங்க்ஷன் பை லாட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு திரும்ப பிரபு சார் என்னை கூப்பிட்றாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னாரு. நான் ரஜினி சார் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கர ஷாக் எனக்கு. ஏன்னா இட் வாஸ் நாட் இல்லை இட் வாஸ் நாட் இன் பிளான். அவர் வந்து சர்ப்ரைஸ் விசிட்ல அது எல்லாருக்குமே பேர் இல்லாதப்ப வந்திருக்காரு. எல்லாருக்குமே தலைவர். ஆமா, அது வந்தாரு. எல்லாமே அந்த மூடே மாறிடுச்சு. ஹோல் ஸ்டேடியத்தோட மூடே மாறிடுச்சு. மறக்கவே முடியாது கும்கியோட. அன்றைக்கே சொன்னேன் நான், இந்த மாதிரி ஒரு ஆடியோ இனி நடக்குமான்றது. ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான்கள், கமல் சார் ரஜினி சார். அவர் சிவாஜி சார் ஃபேமிலியில் வச்சுருந்த அந்த ஒரு மரியாதை அவங்க அதுதான் ரஜினி சார் காட்டினது. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த டைம் அது சிங்கப்பூர்லேருந்து வந்து. இருந்தாலும் அந்த அன்னை இல்லத்து மேலே வச்சுருந்த அவருடைய அந்த ஒரு பாசம், அவர் வந்து இந்த பேரனை வந்து வாழ்த்தணுன்ட்டு அவர் வந்தது வந்து மறக்கவே முடியாது. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர் என்னுடைய முதல் திரைப்படம், மறக்க முடியாத ஒரு ஃபிலிம் இது. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் ஹீரோனா ரகுவரன் சார் தான். அவங்க ஹீரோ, பானுப்பிரியா தான் ஹீரோயின். நான் போய் இந்த கதையை ஓகே பண்ணுறேன் அன்பாலியா ஃபிலிம்ஸில். அவர் சொல்கிறார் இல்லை நம்ம ஆர்டிஸ்டாக போவோம். நான் சொல்கிறேன் இல்லை சார், இந்த கேரக்டருக்கு வந்து இவர் பண்ணால் தான் சார் நல்லாயிருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு வந்து அது மிஸ் ஆச்சுன்னா என்னன்றது தான் ஸ்கிரிப்டு. ஹீரோஸ்லாம் போனால் அந்த இமேஜ் இருக்கும் சார். இல்லை நான் வந்து பிஸ்னஸாக இந்த படம் நடக்கணும்னா பண்ணுங்கன்னு. யாரை சொல்ல போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து முதல்வன் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ சங்கர் சாரோட ஃபிலிம். நான் சொல்கிறேன் அர்ஜுன் சார் பண்ணணும் சார், அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ, இந்த ஸ்கிரிப்டுக்கு அது நல்லா இருக்கா சார். இல்லை நீங்கள் போய் சொல்லுங்கன்றார். நான் தென்காசி போகிறேன். இப்போ அங்கே வந்து உப்புகரோட சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் போகிறப்ப ஃபஸ்ட்டு ஃபிலிமு ஒரு டைரக்டர் எப்படி எந்துவா போவோம் வேணுன்னு இந்த கதையை அவர் ஓகே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தான் போகிறேன். நான் அங்கே போய் இந்த ஒரு இதெல்லாம் நிற்பாங்கல்ல அப்படியே ஹீரோஸ் பார்க்குறேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். போனோன்னு சேரை போட்டு உட்காந்துது. அப்படியே அவன் அசிஸ்டன்ட் வந்து பார்க்குறேன்னா எனக்கு கதை சொல்ல வந்து இவ்வளோ திமுறாக உட்காந்துருக்கான் அவன் அப்படி. ஏன்னா எனக்கு இந்த கதையை ஒரு ஓகே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு போய் உட்காடுறேன். அவர் வந்தார். அப்புறம் வந்து நான் அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அவர் சரி ஈவினிங் அவர் அப்போ மியூசிக்லாம் பண்ணுவார்.
சம்திங் வில் பி டூயிங் வித் கீபோர்ட். அவர் சொல்கிறார் ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோன்றார். அப்போ கெஸ்ட் ஹவுஸ் குற்றாலத்தில் போகிறேன். அப்போ போய் உட்காரேன். நான் உட்காந்துட்டு அப்போ வந்து நான் வந்து ஐ யூஸ் டு ட்ரிங்க் அந்த டைம் 98 வேணும்னு அவர் இப்போ ஒரு ஹீரோ அவர் இருந்தாலும் நான் ஒரு கிளாஸ் வைக்கிறேன். ஏன்னா இது நடக்கக்கூடாது, இந்த நிகழ்ச்சி வந்து இதோட முடிஞ்சு போயிடணுன்னே எல்லா வேலையும் பண்ணுறேன். அவர் அப்புறம் பத்தலை அவர் என்னன்னா அவரும் உடனே பார்த்தீங்கன்னா நான் என்னோட யதார்த்தத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிட்டே வருது அவருக்கு. எனக்கு இது தெரியல. அப்புறம் ஒரு மியூசிக் போட்டு காட்டுறாரு. நான் அப்படியே பார்க்குறேன். ரொம்ப பெரிய ரியாக்ட் பண்ணிக்கல. அப்படியே சார் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். சரி சொல்லுங்க அப்படின்றாரு. ஸ்கிரிப்டை சொல்கிறேன். நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்ல, இப்படி ஒரு கேரக்டர், இப்படி இது இப்படி 2 காதலர்களை பழி வாங்க ஆரம்பிக்கிறான், இஸ் பிகமிங் ஆன்டி ஹீரோ அப்படின்றத சொல்கிறேன். அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்றாரு. நான் அப்படியே பார்க்குறேன், என்ன நான் இப்படி சொல்கிறாருன்னு. இதான் எதிர்பார்த்தேன் நான். என்ன தெரியுது, நீங்க நல்ல டைரக்டர் பட் பேட் ஆக்டர். நான் அப்படியே பார்க்குறேன் என்ன இது அப்படின்னு. வெளியே வந்து அப்போ ரவின்னு ஒருத்தர், அவரோட ஸ்கிரிப்ட் தான். என்ன ரவி இப்படி நடக்குது அப்படின்னா, சரி விடுங்க சார் நடக்கிறது நடக்கட்டும். அப்புறம் பிரபார் சார் எனக்கு கூப்பிட்றாரு. எப்போ அவர் ஓகேன்ட்டாருப்பா இந்த படம் பண்ணுறேன்ட்டாரு. நான் அப்படியே யோசிக்கிறேன் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அர்ஜுன் சார்கிட்ட. சார் அவர் அப்புறம் சொன்னார், இல்லைப்பா எனக்கு இது ஒரு புது ஃப்ளேவராக இருக்கும்லன்னு. ஆனால் இந்த ஃபிலிம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னது, நான் இந்த ஃபிலிமு தான் நான் ஒரு லைப்ரரியில் வச்சுப்பேன், நான் நடித்தேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கிங்குன்னு மாற்றி விட்ருப்பேன் பேர்லே. அவருக்கு நிறைய சீன்ஸ் இருக்கும், நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன் இந்த படத்தில். ஸோ ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடச்சிச்சு. ஒரு நல்ல ஒரு மனிதர், வெரி நைஸ் பர்சன். எங்கே பார்த்தாலும் நல்லா அதே மாதிரி யதார்த்தமாக பேசுவார். நைஸ், வெரி நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். ஐயோ இங்கே பிடிச்சிட்டீங்க. அது டான்சிங் ஸ்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேனே. எப்படி இந்த டான்சர் எப்படி வந்தார் இதில்? எது யார் நீங்கள்? இது இங்கே இதானே? ஓகே. வா பயங்கரமா இருக்கே போஸ். பாருங்க, அப்போ கமல் சாரோட ஃபேன்ன்றது தெரியும் பாருங்க. என்ன என்ன ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயர் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு ஹாஸ்டல் டே. ஓகே. ஹாஸ்டல் டே 4 பேருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க இவர் வந்து இப்போ இவர் வந்து சிலோனில் இருக்கார், கெனடின்னு. இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங், இந்த லாஸ்ட்டில் இருக்கிறவர் பெங்களூரில் இருக்கார். இவன் எடிசன் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கான். 4 பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சாங் வந்து இதய தாமரை படத்தில் வந்து ஒரு மெலடி, பியூட்டிஃபுல் மெலடி அந்த சாங், ஒரு காதல் தேவதை. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா வி மேட் இட், அது வந்து மெலடி, அதை வந்து நாங்கள் வந்து டான்ஸியாக பண்ணி காட்டணும், வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு அந்த சாங் எடுத்து பண்ணோம். மறக்க முடியாது. இந்த சாங்கோட கிளைமேக்ஸ் ஒன்று நடந்துச்சு. இது என்னன்னா, இதுக்கு பின்னாடி வந்து எம்டி ஸ்பேஸு. இவர் ஆடிக்கிட்டு கென்னடி என்ன பண்ணார், பேக்கில் ஒரு ட்விஸ்ட்டில் போகிறப்ப திடீர்னு பார்க்குற 3 பேர் தான் இருக்கும் ஸ்டேஜில். அந்த பக்கம் காணோம். என்னடா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் பேர் வேற வரணும், 2 பேரும் வந்து கால்லாம் தட்டணும் முடியலாம். அவனை காணோம். அவன் பார்த்தா கையெல்லாம் வச்சுட்டு மேலே வரான். அப்புறம் வந்து அப்படியே தட்டி விட்டு வந்து ஜாயின் பண்ணுறான். அவன் நேரம் ஆக்சுவலாக அது ஓப்பன். இது பின்னாடி சும்மா ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கோம் நாங்கள், தெரியல. அது ஆர்வ கலரில் பேக் போகிறப்ப அடுத்த ட்விஸ்ட் திரும்பி பார்க்குறான், காணோம். அவனுக்கும் டென்ஷன். பக்கத்தில் ஸ்பாட்டில் நடந்துருச்சு. அது மறக்க முடியாது. இது அந்த 3 வருடங்களும் அப்படிதான். அதுக்கு தான் லிட்ரேச்சர் எடுத்தேன். என்னன்னா மீடியாக்குள்ளே வரணுன்றது ஆசை. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எடுத்தால் டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க நம்மளன்ட்டு. இதுதான் பெட்டர் பார்க்க, ஏதோ ஷேக்ஸ்பியர் மில்டன் போயிடலாம் நம்மன்ட்டு எடுத்தது. அந்த 3 வருஷம் மறக்க முடியாது. என்னுடைய கல்யாண ஃபோட்டோ. பாலிய விவாகம் உங்களுக்கு 23 வயசு எனக்கு. என்னென்னா நான் வீட்டுக்கு கடைசி. அப்போ அப்பா கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க. சரி, அப்புறம் சினிமான்னோடனே அவர் ரொம்ப ஒரு ஃபோர்காஸ்ட் தாட் அவருக்கு. சினிமாவுக்கு போகிறதுனா கல்யாணம் ஆகிட்டு தான் நீ போகணும், இப்படிலாம் சில ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸை போட்டார். ஸோ அது மறக்க முடியாது. 91 ஏன்னா ஐ வாஸ் கிஃப்டட். என்னென்ன நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி நிற்கிறேன்னா என்னோட ஒய்ஃப் தான் மெயின் ரீசன். புனிதா. அவங்க வந்து ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் கிரைஸ்ட்டு. இன்றைக்கி அதாவது சினிமாவில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பாதைகளில் வரப்போ அப்போ முகம் காட்டிட்டாங்கன்னா ஒரு கிரியேட்டரால் வளர முடியாது. அந்த சமயங்கள்லையுமே என்கிட்ட எதுவுமே அது வேணும் இது வேணும் இப்படிலாம் இதுதானே பேசிக். இது எதை பற்றியுமே வந்து அவங்க கேட்காம நீ ஜெயிப்ப, அவ்வளோதான். அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன். அவ்வளோ இப்படி தான் இருந்தாங்க, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய காட்ஸ் சொல்லுவாங்கள்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்ற மாதிரி. ஐ எம் வெரி மச் அது ரொம்ப அவங்களுக்கு நான் வார்த்தைன்னு இல்லை, அவங்களுக்கே தெரியும். ஐ எம் வெரி ஆனஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு நான் எதாவது போய் சொல்லிட்டேன்னா கடவுள் என்னை சும்மா விட மாட்டார்.
மெமரிஸ் டவுன் தி லேன் நல்லா இருந்ததா இந்த ட்ரிப் உங்களுக்கு? யா ஷுவர் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தெரியல. கஷ்டப்பட்டு எப்படியோ நாங்கள் தேடி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போது ஒரே ஒரு செக்மெண்ட் தான், சீட் ஆஃப் ஹீட் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். அதுக்கு ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை ஆதித்ய ராம் குரூப். ஓகே, என் கூட திரு பிரபு சால்மன் அவர்கள் இருக்காங்க, இமான் அவர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேபிட் ஃபயர் சீட் ஆஃப் ஹீட். ஸோ டக்னு கேள்விகள் கேட்குறேன், ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள். க்ளோஸ் டு ரியாலிட்டி மூவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூவிஸ்க்கு இருக்கிற ஒரு 3 அடையாளங்கள் சொல்லுங்கள் உங்களை பொறுத்து. நடிகர்களுடைய அங்காசிவுகள், அது ஒரு உண்மை இருக்கும், மேக்கப் இருக்காது, உச்சரிப்புலேருந்து எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. இது என்னோட ஃபிலிம்ஸில் நான் வகுத்து வச்சுக்கிட்டது, ஃபாலோ பண்ணுறது. சிரிப்பு, அழுகை, இது ரெண்டில் எது ஒரு பொண்ணோட பெஸ்ட்டாக இமோட் பண்ண வைக்கும்? அழுகை. அழுகை தானா? ஓகே, உங்கள் படத்தில் ஹீரோயின்ஸோட அழுகிற சீனை யோசிச்சு பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொல்லும்போது. எண்டிங் எல்லாமே சேட் எண்டிங். ஏன் சார் அதுவும் நான் கேட்கணும், ஏன் காதலர்களை சேர எதுவுமே பிளான் பண்ணி அப்படிலாம் பண்ணுறது இல்லையா? அதோட போக்கில் போவேன், சுருளி மைனாவும் ஜெத்தா நல்லா இருக்கணும், முடிச்சிடுறது கதையா. அவ்வளோதானா? சரி, ஓகே. மியூசிக் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்னா எந்த கதையை களமாக வச்சு பண்ணுவீங்க? மியூசிக் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஒரு கதையை வேணாம் அப்படி. நோ பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேனாட் பி டோல்டு வித்தவுட் குட் மியூசிக். இது வந்து தியரி, ஒன்றும் பண்ணவே முடியாது. சரி, தப்பு பண்ணிட்டோன்னு நினச்ச ஒரு மொமெண்ட்? நிறைய இருக்குது. தப்புன்ற மீன்ஸ் நம்ம தொழில் ரீதியாகவே சில விஷயங்கள், சில பர்ஃபெக்ஷன்ஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவன் தான் கலைஞனாக இருக்க முடியும். நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னுலாம் நான் தெரிய மாட்டேன். நான் நிறையா இருக்குது. ஒரு உண்மைக்கு உதாரணம், ஒரு பொய்யின் காரணம் உங்களுடைய லைஃப்பில்? உண்மைக்கு உதாரணம் வந்து கடவுள் இருக்காருன்றது வந்து நான் உணர்ந்தது when I met Jesus. ஓகே, ஒரு பொய்யின் காரணம் என்னவா இருந்திருக்கு உங்களுடைய லைஃப்? கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களுடைய கருத்துக்களை எல்லாம். ஓகே, சரி. சினிமா எதை சார்ந்து இருக்கு இப்போ? தொழில்நுட்பமா, ஹார்ட் ஒர்க்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். உங்கள் படங்கள் தோல்வி அடையும் போது நீங்கள் தீர்மானம் செஞ்ச 2 விஷயம்? அடுத்த படத்தில் ஜெயிச்சு வரணும், அது ஒன்று. இன்னொன்று? ஜெயிக்கலனாலும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் நைஸ். உங்கள் ஹீரோயின்ஸில் நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு ஹீரோயின்? இல்லை, நான் வந்து சார்மி, அவங்க லாடம் பண்ணப்போ வந்து அதில் வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆமாம், ஒரு லேடி வந்து மிமிக்ரி பண்ணும், விஜயகாந்த் மாதிரி, ரஜினி சார் மாதிரி, அது மாதிரி வடிவேல் சார் மாதிரி எல்லாம் பண்ணுறோம். இப்போ உடனே அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்தது, அதுக்கான ஆளை கூட்டு வந்து ட்ரெயின் அப் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. வந்து அவங்க இத்தனைக்கும் ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்தது தெலுங்குல. உடனே அதுக்காக இறங்கி அந்த வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப பிடிச்சி. உங்களுடைய பெஸ்ட் கிறிஸ்மஸ் மெமரி? மைனாவுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ், வெரி நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ். உங்களோட காஃபி சேலஞ்ச்? இவர் முடி வெட்டணும். ஆஹா, that's a nice challenge. நல்லதானே போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். டக்குன்னு சொல்றேன், வெட்டணும்னு கேட்க மாட்டேங்க. ஒரு வாட்டி கேளுங்களே சார், அப்படி என்னதான் இருக்கு? ஏன் முடிதானே வளரதானே போகுது, ஒரு மனசு ஆசை கூட வேலை செய்ய டைரக்டரை பார்ப்பேனா, கூடவே இருக்கிற பொண்டாட்டியை பார்ப்பேன். இது ஒரு வேலிட் பாயிண்டா இருக்கு. ஓ, குடும்பத்துல குழப்பம் வந்துருமோ? குடுமி அங்க இருக்கு சார், குடுமி முடி அங்க இருக்கு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சேலஞ்ச் அவுட் ஆகுது. ஆமா, அவுட். ஆரம்பத்திலேயே அவுட் ஆயிடுச்சு போல இந்த சேலஞ்ச். ஓகே, தேங்க் யூ so much. இப்போ உங்ககிட்ட கேட்கலாம். லக்ஷ்மி மேனன், ரம்யா நம்பீசன், பிரியங்கா சோப்ரா, யார் பெஸ்ட் சிங்கர்? ரம்யா நம்பீசன். யா, ஓகே. உங்க லைஃப்ல கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்? எம்எஸ்வி ஐயா வந்து வாழ்த்துனது ஒரு டைட்டில் சாங். அந்த சாங் வந்து கேட்டுட்டு வந்து என்கிட்ட பேசி இந்த சாங் இந்த ராகத்தில் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது, நான் தினமும் அது கேட்பேன். அது அப்போ வந்து டெய்லி சோப்பாக இருந்தது, தினமும் அந்த சாங்கை நான் கேட்பேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு பேசினார். ஸோ அது மறக்கவே முடியாது. உங்களுக்கு கிடைச்ச ஒரு மோசமான கிரிட்டிசிசம் அது இருந்திருக்கும், அது நான் வந்து பெருசாக நான் எடுத்துக்கிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதை நான் வந்து ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், ஓகே நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படி பாசிட்டிவாக அதை நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அதனால் அது எனக்கு பெருசாக மைண்டில் இருந்தது இல்லை. ஓகே, நீங்கள் திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்? அந்த முதல் படம் அந்த ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து காதலை சுவாசம் திரைப்படம், இன்ன வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் ஜிவி சார் வந்து பார்த்தது, எனக்கு தமிழன் திரைப்படத்துடைய வாய்ப்பு கிடைச்சது.
அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த டைட்டில் கார்டில் இசை டி இமான் அந்த அப்படி வந்து பார்க்குற அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து அது கிடைக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் எத்தனை படம் செஞ்சாலும் அது வந்து வந்தாலும் அது கிடைக்காது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி அது ஆமாம். ஓகே, பிடிச்ச பாடல்கள் எம்எஸ்வி சார் இசையில், இளையராஜா சார் இசையில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், அனிருத் இசையில். பனிங்களால் ஒரு மாளிகை, அப்புறம் ராஜா சாருடைய இசையில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தளபதி திரைப்படத்தில் வந்து, ரஹ்மான் சாருடைய இசையில் பம்பாய் திரைப்படத்தில் வந்து கண்ணாளனை பாடல், அண்ட் அனியோடைய இசையில் ஓ பெண்ணே பெண்ணே. நீங்கள் பாட வச்ச செலிபிரிட்டி சிங்கரில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாட வச்ச ஒரு சிங்கர்? சிவகார்த்திகேயன். ஓகே, நீங்கள் பயந்த ஒரு விஷயம்? பயந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் பள்ளி. எனக்கு கூட பள்ளினா ரொம்ப பயம். அந்த ரூம்குள்ளேயே நான் போக மாட்டேன். பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் எனக்கு 10 steps back. I have some problem, some phobia with it. Very good. எனக்கு அடுத்து நான் இப்படி ஒருத்தர் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் மறந்துட்டீங்களோ? அதான் மறந்துட்டேன் நினைக்கிறேன், தெரியல அப்படி ஒன்றும். ஓகே, நினைவுகள் தானே சுகமே, அதை அப்படியே மறக்கணும் நம்ம. அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், நினைவுகள் நம்ம சுமந்துட்டு இருக்கதான் அது நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சுகமே. அதனால் எதையும் மறக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஓகே, பெஸ்ட் கிறிஸ்மஸ் மெமரி? என்னுடைய முதல் குழந்தை வெரோனிகா பிறந்த பிறகு அந்த கிறிஸ்மஸ் 3 பேரா சேர்ந்து சர்ச் போனது, அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. அவங்கள தூக்கிட்டு போனது. ஓகே, ரெண்டாவது குழந்தை பேர் சொல்லிடுங்க. ரெண்டாவது குழந்தை பேர் பிளெசிகா. பிளெசிகா. ஸோ வெரோனிகா அண்ட் பிளெசிகா. ஐ ஹவ் சென்ட் லாட் ஆஃப் சாக்லேட்ஸ் உங்கள் அப்பா கிட்ட. ப்ளீஸ் அதை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. பிகாஸ் ஐ திங்க் உங்கள் டேட் வந்து அதை அப்படியே நோட்லான்னு ட்ரை பண்ணுறாரு. எனக்கு சாப்பிட்டு போய் மிச்சம் தான். நோ உங்களுக்கு தான் மெயின். ஓகே, உங்களுடைய காஃபி சேலஞ்ச்? காஃபி சேலஞ்ச் அவர் வந்து இந்த மாதிரி முடியை வெட்டணும், அதை வெட்டணும், இதை வெட்டணும் சொல்லக்கூடாது மற்றவங்கள. அதுதான் திருப்பி அவருக்கே தரேன். கருத்து சொல்லக்கூடாதுன்றது. கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொல்லக்கூடாது. ஒரு கருத்து கண்ணாயிரமா இருக்காதீங்க சார் அப்படிங்கிறது தான் அவருக்கான ஒரு சேலஞ்ச். முடியாது அவரால். முடியாதா? கண்டிப்பா கருத்து சொல்லுறா. ஓகே, தட் நோட் நாம வந்து நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சூப்பர்ப் ஆஸ்பீஷியஸ் டேல உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களோட ஒரு பிக்சர் எடுத்துக்க போறேன். யூ வில் ஹேவ் டு சைன் ஆட்டோகிராஃப் ஃபார் மீ அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் யூ யுவர் கிஃப்ட்ஸ். ஸோ பிஃபோர் ஐ ஃபினிஷ் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஐ எம் ஷூர் நீங்கள் 2 பேரும் ஒரு சேர்ந்து எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கேரல் பாடினீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ், பார்க்குறவங்களுடைய கிறிஸ்மஸும். ஸோ ப்ளீஸ் டூ தட் ஃபார் அஸ். இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு அளவில்லையே, என் வாழ்க்கை முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you so much. Narasus வழங்கும் ஒரு gift hamper. Very Merry Christmas one more time. Narasus வழங்கும் ஒரு gift hamper.